தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்று நாள் தோறும் நம்பினை போயரும் என்றும் என்பம் தழைக்க இருக்கலாம். சென்று நேர்திரு வேட்கல துள்ளுரை துன்றுபச்சடையானை துளுமினே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். எமது குருநாதராக விளங்குகின்ற திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன கர்த்தர் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். உலகத்துக்கெல்லாம் ஜெகத்குருவாக விளங்குகின்ற காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக விளங்குகின்ற ஸ்ரீ சங்கராச்சாரிய விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். ஸ்ரீ சங்கராச்சாரிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற கல்லூரியுடைய முதல்வராக விளங்குகின்ற ஐயா அவர்கள், அடுத்ததாக அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற தமிழ்துறை தலைவராக இருக்கின்ற ஏற்பாட்டாளராக இருக்கின்ற நம்முடைய சிவத்திரு முனைவர் ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள், அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற தெய்வ சிகாமணி பேராசிரியர் ஐயா அவர்கள், மற்றும் இணையத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அடியவர் பெருமக்கள், உலகெங்கிலும் இருந்து இணைந்திருக்கக்கூடிய மாணவர் அடியாராக விளங்குகின்ற காஞ்சி சங்கரா கலைக்கல்லூரியுடைய மாணவர்களாக விளங்குகின்ற அடியவர் பெருமக்கள் அத்தனை பேருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வழங்கி, கடந்த 2-3 மாதங்களாக நாம் இரட்டை சாத்திரம் என்று சொல்லக்கூடிய திருக்கலிச்சுப்படியார் திருக்கடவுர் உயர்வந்த தேவநாயனார் அருளிய திருவந்தியாருக்கு என்ற முழுநூலுக்கு வழிநூலாக அமைந்த இந்த திருக்கலிச்சுப்படியாரை சிந்தித்து வருகின்றோம். இரட்டை சாத்திரங்களில் 2வதாக இருப்பது இது. 100 வெண்பாக்களை கொண்டது. திருவந்தியாருக்கு விளக்க உரையாக அமைந்தது. இதிலே சிறப்பு என்னவென்றால் 63 நாயன்மார்கள் உள்ளிட்ட சமயக்குறவர்கள் உள்ளிட்ட திருக்குறள்கள் உள்ளிட்ட பல நூற்களிலிருந்து எடுத்துக்காட்டு சுவாமி அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தில்லை கூத்தனுடைய அருளை பெற்று திரு கலித்துப்படிகளில் ஒன்றாகிய படி எடுத்து இறைவன் திருவடியில் வைத்த அற்புதமான இந்த நூலை அம்மையப்பரே உலகுக்கு முதல் என்று துவங்கி சிவசக்தியாக இறைவன் உலகை ஆள்கிறான் என்ற செய்தியோடு பக்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோர் அமுது ஒத்தவர்க்கே சித்தியாய் இருக்கும் தேவர்கள் இவர்தும் திருவுரு இருந்தவா பாரி சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்து தனிமுழு முதலுமாய் அதற்கு ஓர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடங்குடாதினரே என்ற திருவிசைப்பாவுக்கு இணங்க அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று துவங்கி வெல்வினை வல்வினை என்று வினைகளை காட்டி ஆதார யோகம் நிராதார யோகம் என்று யோகங்களை சுட்டிக்காட்டி
இப்படியாக நாம் திருவுந்தியாருக்கு விளக்கங்களை சிந்தித்து கடந்த வகுப்பிலே நம்முடைய 95வது பாடலிலே ஒரு அற்புதமான செய்தியை சிந்தித்து நிறைவு செய்தோம். திருப்படி ஞானம் என்று சொல்லக்கூடிய காண்பான், காட்சி, காணப்படும் பொருள், காண்பானாகிய உயிரும் காட்சியாகிய திருவருளும் காணப்படும் பொருளாகிய சிவபெருமானும் ஒரே நேர்கோட்டில் வேற்றுமையற்று நிற்கும்படி உடனாய் நிற்கின்ற அந்த நிலையை நினைத்து இந்த தியான முறை முதிர முதிர ஆன்மாவானது சிவப்பரம்பொருளில் அழுந்தி கலந்த அன்பாகி கசிந்து உருகும் அந்த பேரின்ப விளைவில் பெறும் என்று சொல்லி அற்புதமாக அந்த பாடலை நாம் நிறைவு செய்து இன்று 95வது வெண்பாவில் இருந்து 100வது வெண்பா நிறைவு வரைக்கும் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே 96வது வெண்பா அருக்குருநாதனுடைய பெருமையை இங்கே குறிப்பிட்டார். குருபரனுடைய பெருமையை இங்கே குறிப்பிடுகிறார் 96வது வெண்பார். ஆளுடையான் என் தரம் ஆளுடையானே அறியும் தாளுடையான் தொண்டர் தலை காவல் நாடும் திருவிசல்லூராளும் சிவயோகி இன்று என் வரு விசையை மாற்றினன் வந்து. இங்கே குறிப்பாக தம்மை ஆட்கொண்டு மெய் உணர்வு அருளிய அருக்குருநாதனுடைய திருப்பெயரையும் அவரது திரு அருள் பெருமையையும் உணர்த்துகின்றது. குருநாதனுடைய பெருமை அவரது அருளுடைய பெருமையையும் உணர்த்துகின்ற வெண்பாவாக இந்த பாடல் இருக்கிறது. எனக்கும் இறைவனுக்கும் இடையில் குருநாதர் இன்றி இறைவனை அடைய முடியாது. சூரியனை காண வேண்டும் என்றால் சூரிய ஒளி எவ்வளவு முக்கியம், அதுபோல நான் இறைவனை அடைய வேண்டும் என்றால் குருநாதருடைய அருள் எனக்கு முக்கியம். தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே என்று மெய்கண்டார். அங்கே அற்புதமான செய்தி. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனை ஆன்மாவே இதுகாலும் கண்ணு காது மூக்கு உன்னுடைய அறிவை கொள்ளையடித்து சென்றன. ஐம்புல வேடர்னா கொள்ளையடித்த. இந்த இடத்துல உன்னுடைய அறிவை சூறையாடின, அதனால் நீ அயர்ந்து விட்டார். இக்காலத்தில் உனக்கு குருநாதர் வெளிப்பட்டார். நீ செய்த சரியை கிரியை யோகம் போன்ற தொண்டுகளினால் தம் முதல் குருவுமாய் அறிவுக்கு அறிவாய் என்று பொருள். தம் முதல் குருவுமாய் அறிவுக்கு அறிவாய், தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த நீ செய்த தவமாகிய சரியை கிரியை யோகம் முன் ஜென்மத்தில் செய்த அதனுடைய பலனாக இஜென்மத்தின் தொடர்ச்சியாக குருநாதர் வெளிப்பட்டார். தவத்தினில் உணர்த்த அந்த ஐம்பொறிகளை விட்டு விட வேண்டியதை விட்டு
அந்நியம் இன்மையின் அரண்களல் செலுமே. ஆக அது போன்று இங்கே குருநாதர் இல்லாமல் நாம் இறைவனுடைய அடைய முடியாது. அந்த வகையிலே குருநாதருடைய பெருமையும் அவனுடைய அருள் செயல்களையும் இங்கே குறிப்பிடுகின்றார். உலகில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் இறைவன் எல்லா உயிர்களையும் ஆட்கொள்வான். பக்குவப்பட்ட ஆன்மாக்களை அருள் செயலால் ஆட்கொள்வான். யாதொரு தகுதியும் இல்லாத என்னையும் ஆட்கொள்ளும் பொருட்டு ஆளுடைய தேவனாகவே எழுந்தருளினார். ஆளுடைய தேவநாயனார், உயவந்த தேவநாயனாருக்கு குருநாதர். அந்த வகையிலே எழுந்தருளிய அந்த ஆளுடைய தேவநாயனார் பெருமையை இங்கே குறிப்பிடுகிறார். அவன் குருநாதர் தன்பால் தொண்டு பூண்ட அடியார்களை இருவினைகளின் வாசனை தாக்காதவாறு, மலவாசனை தாக்காத இருவினை, இருவினைகளின் வாசனை தாக்காதவாறு பாதுகாக்கும் முதன்மை காவலனாகவும் உள்ளார். மலத்திடம் மட்டுமல்லாது மல வாசனையில் நின்றும் என்னை காக்கிறான் என்ற அவனுடைய அருள் செயலை இங்கே குறிப்பிடுகின்றார். அவன் யாரப்பா? அவன்தான் எம் குருநாதர். அவன் திருவியலூரை திருப்படை வீடாக கொண்டருளிய சிவயோகியாகிய சிவபெருமானே. சிவபெருமானே மானுடைய சட்டையாகி வந்தார். இந்த ஆன்மாவை சட்டையாக கொண்டார், மாய உடம்பை அல்ல. இந்த ஆன்மாவை சிவபெருமான் மானுட சட்டையாக கொண்டு என்னை ஆட்கொண்டான் என்ற அற்புத செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார். அவன் தற்போது என்பால் எழுந்தருளி வந்து எனது அறியாமை காரணமாய் பிறப்பு இறப்புகளில் நான் பட்டு சுழன்று வருகின்ற வேகத்தை ஒழித்து, சுவாலையில நீரோட்டம் அலையிலே சுழன்று சுழன்று ஒரு நீரோட்டம் இருந்தா அதுல ஒரு சுழற்சி இருக்கும். எனது அறியாமை காரணமாய் எனக்கு பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் நான் மாட்டி மீள முடியாது. சுழற்சியை சான்றினா ஆற்ற கடந்திரலாம். ஆற்றில் உள்ள சுழற்சியில் மூழ்கி மீண்டும் பிறத்தல், மீண்டும் இறத்தல், மீண்டும் பிறத்தல். அப்பேற்பட்ட பிறப்பு இறப்பு சுழற்சியில் நான் பட்டு சுழன்று வருகின்ற வேகத்தை ஒழித்து அவனது அசைவற்ற நிலையாகிய அவனது திருவடியிலே என்னை வைத்து அருளினான். திருவடி தீட்சை கொடுத்தான் என்ற அற்புத செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார். அவனது அசைவற்ற நிலையாகிய தன் திருவடியிலே என்னை வைத்தருளினான் குருநாதர். இந்த குறிப்பிட்டுள்ளார். அருட்குருநாதருடைய பெருமையும் அருட்குருநாதர் எனக்கு செய்த செயலாக திருவடி செய்யும் இங்கே சொல்லி, இங்கே ஆளுடையான் என்று முதலில் வந்தது எல்லா உயிர்களையும் அடிமையாக கொண்ட இறைவனுடைய பெருமையை ஆளுடையான் என்று சொல்கிறார். நாம் எல்லாம் அந்த ஆளுக்கு ஆள், அடியாள் என்று பெயர். அந்த அவனுடைய திருவடிக்கு ஆள்.
அந்த ஆளுடையானுக்கு ஆள் தான் நான். அடிக்கு ஆள் என்றால் இன்று வேறு பெயர், அடியாள் என்றால் வேறு பெயராக இன்றைய காலத்திலே சிந்திக்கிறார்கள். அடியாள் என்றால் ஒரு அடியாரைத்தான் அடியாள் என்று சொல்லுகிறோம். சிவபெருமானுடைய திருவடிக்கு ஆளாக இருப்பவன் அடியார். ஆக முதலில் வரக்கூடிய ஆளுடையான் என்பது இறைவனை குறிக்கிறது. இரண்டாவது எத்தரமும் ஆளுடையானே என்றது அந்த இறைவன் என் அளவிலும் நான் ஒரு சிறுவன், சிறுமை உடையவன், வெறுப்பனிவே செய்யக்கூடியவன். அதைத்தான் அந்த இறைவன் என் அளவிலும் ஆளுடைய தேவநாயனார் என்ற திருநாமம் தாங்கி என்னை ஆட்கொண்டான் என்பதாம். திருவாசகத்திலே ஒரு பாடல் சொல்லுவார், கண்ணார நீர் இட்ட அடியார் நடுவு பட்டிமன்றம் எச்சினை எச்சினை எட்டினோடு இரண்டு அறியாத என்னை. எட்டுன்னா ஆனா, இரண்டுன்னா ஊனா. சிவசக்தி ஆனா ஊனா தெரியாத என்னை பட்டிமன்றம் ஏற்றி இப்பேற்பட்ட அடியார் நடுவு வேறு உலகமெங்கும் இருக்கக்கூடிய அடியவர்கள் நடுவிலே என்னையும் அமர்த்தி இப்படி பேச வைத்திருக்கிறாய். அது செய்தது யார்? குருநாதருடைய அருள் செயல். என் தரமும் ஆளுடையானே என்றது அந்த இறைவன் என் அளவிலும் மானுட சட்டை தாங்கி இந்த ஆன்மாவை சட்டையாக தாங்கி ஆளுடைய தேவநாயனார் என்ற திருநாமத்தை தாங்கி என்னை ஆட்கொண்டான் என்பதாம். அறியும் தாளுடையான் என்று மூன்றாவது நிலையில் இந்த வெண்பாவில் குறிப்பிடுகின்றார். உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு அறிந்து அறிவிக்கும் அருளாகிய திருவடியை உடையவன் என்பதா. அறியும் தாளுடைய இந்த உலகத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டிருப்பது எதுவென்றால் திருவடி. ஒரு உதாரணமாக ஒருவருடைய திருவடிதான் அந்த உடம்பு முழுவதையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் சொல்லுவோம் தலைதான் சிறந்தது என்று, ஆனால் அந்த தலையே உடம்பு தாங்கிக் கொண்டது. உடம்புதான் சிறந்தது என்போம், ஆனால் அத்தனை உறுப்புகளையும் தாங்கிக் கொண்டிருப்பது திருவடி. அதனாலதான் இறைவனுடைய திருவடிதான் அனைத்து உலகங்களையும் உயிர்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை திருவடி என்று சிறப்பாக சொல்லுகிறோம். அந்த வகையிலே அறியும் தாளுடையான் உலக உயிர்கள் உய்தல் பொருட்டு அறிந்து நான் என்ன அறிகிறேன், என்ன அறிய வேண்டும் என்று இச்சைப்படுகிறேன், என்ன ஆசைப்படுகிறேன் என்பதை அறிந்து அறிவிக்கும் திருவருளாகிய திருவடியை உடையவன் என்பதா. இங்கே நாலாவதாக ஒரு தாளுடையான் சொல்லுகிறார். தாளுடையான் தொன்று தலை காவல் தன்னை வழிபடுகின்ற தொண்டர்களில் அறியாமை போக்கி அவர்களை உலக வாசனை ஆகிய மாயப்படை தாக்காமே தனது திருவடியால் பாதுகாக்கும் தலைமை காவலன் என்பதாம். சாமி காவலனாக இருக்கிறார். ஏகாசமிட்ட இடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற, அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி பெற சிவபெருமான் இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல அதற்கு அப்பாலும் காவல் என்று குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். கலித்தாளியில் செயல் அமைந்த திருவுந்தியாரி நிறைவு பாடலில் அருள்வார். நமக்கும் சூரியனுக்கும் இடையில் முனிகள் ரிஷிகள் தேவாதி தேவர்கள் எல்லாம் தவம் இருக்கிறார்களாம்.
அதைத்தான் நாம் இப்பொழுது ஓசோன் படலம் என்று சொல்லுகிறோம். அப்படி சூரியனுக்கும் எமக்கும் இடையில் இருடிகள் இருந்து தவம் செய்கிறார்கள். அந்த இருடிகள் போய்விட்டால் சூரியன் நம்மை பொசுக்கிவிடும். சாமி அதனால் அந்த ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் காத்தருள வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை, அதற்கு அப்பாலும் இருந்து காத்தருள வேண்டும் என்ற மற்றொரு விண்ணப்பத்தை வைக்கின்றார். அதுபோல் இங்கே அருட்குருநாதர் தன்னை வழிபடு தொண்டர்களுக்கு காவலனாக இருக்கிறார், ஒரு அடியவர்களுக்கு காவலனாக இருக்கிறார் என்ற அற்புத செய்தி, தன்னை நம்பியோரை கைவிட மாட்டான் என்ற அற்புத செய்தியும் இந்த பாடலிலே குறிப்பிட்டு, உதாரணமாக திருமுருகாற்றுப்படை அதிலே ஒரு சொல்லை சுவாமி நக்கீரதேவநாயனார் ஆரம்பிக்கிறார். உரு நத்தாங்கிய மதனுடை நோற்ற, உரு நத்தாங்கிய மதனுடை நோற்ற. இந்த வெண்பாவிலே திருக்கடவுர் உயமந்த தேவநாயனார் ஆகிய ஆசிரியர் திருவியலூர் ஆளும் சிவயோகியராகிய ஆளுடைய தேவநாயனார் குருவாக எழுந்தருளி தமக்கு மெய்யுணர்வு அளித்து திருவுந்தியாரை உபதேசித்து உய்ய கொண்ட திறத்தை திருவியலூர் ஆளும் சிவயோகி இன்று என் வரிசையை மாற்றினான் வந்து என் உரும் உருகி போற்றினான். எனக்கு வரும் இசையை மாற்றினான் வந்து என்று அற்புதமாக குறிப்பிட்டு, இங்கே வருவிசை என்பது என்னவென்றால் காரண காரிய தொடர்ச்சி உடையதாய் கடல் அலைபோல் தொடர்ந்து வரும் பிறப்பு இறப்பு ஆகிய சூழலில் அகப்பட்டு விரைவதற்கு ஏதுவாகிய ஆன்மபோதத்தை வந்து மாற்றினான் என்றார். தானே எளிவந்து நீக்கினான் என்றார். வருவிசை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்ற பிறவி சூழலில் மூழ்கியிருந்த என்னை குருநாதர் வந்து அந்த பிறவி சூழலில் இருந்து என்னை மீட்டு எடுத்தான். பிறவி சூழலில் பிறப்பு இறப்புகளாகிய சூழலில் அகப்பட்டு கிடந்த என்னை ஆன்ம போதத்தை வந்து மாற்றினான். என் ஆன்ம போதத்தை வந்து மாற்றினான். அதாவது குருநாதர் தீட்சை கொடுத்து உபதேசம் கொடுத்து என்னுடைய நிலையை மாற்றி இனிமேல் பிறப்பு இறப்பில் இருந்து விடுபடும்படி என்னை அதிலிருந்து நீக்கினான், என் வினை அத்தனையும் பொசுக்கினான் என்ற செய்தியைத்தான் இந்த பாடலிலே குறிப்பிட்டு மாணிக்க வாசகர் இதற்கு ஒரு பாடலை அருளுகின்றார். மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி வேயே தோல்மை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினார். காயத்துள் அமுது ஊரே ஊர, காயத்துள் அமுது ஊரே ஊர நீ கண்டுகொள் என்று காய் சேய மாமர சேவடி கண் என் சென்னி மன்னி திகழுமே அப்பேற்பட்ட திருவடியை என் தலைமேல் வைத்தான் என்று மாணிக்க வாசகர் கூறியது போல அருட்குருநாதர் அவருடைய திருவடியை என் தலைமேல் வைத்து என்னுடைய மாய பிறவி சூழலை அறுத்தான். மாயப்படை வாராமை அல்லற்படை வாராமை என்று மாணிக்க வாசகர் கூறியது போல இவரும் மாயப்படையிலிருந்து என்னை மீட்டான், அல்லல் படையிலிருந்து என்னை மீட்டான், பிறப்பு இறப்பில் இருந்து என்னை மீட்டான் என்ற அற்புத செய்தியை சொல்லி வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்ற அற்புதமான செய்தியும் இங்கே நினைவு கொண்டு இந்த பாடலிலே நாம் சிந்தித்தது என்னவென்றால் அருட்குருநாதனுடைய பெருமை,
அருட்குருநாதனுடைய அருள் செயல்களையும் இங்கே சிந்தித்து ஆளுடையான் ஆகிய சிவபெருமான் எத்தரமும் ஆளுடையான் என்னை போன்ற சிறியோர்களை வெறுப்பனவே செய்யும் என் சிறுமை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா கூறுபவன் பொங்கு கங்கைச்சடை செருப்பவனே என்று சொல்லி என் பிறவி வேர் அறுப்பவனே அப்பேற்பட்ட என்னையும் ஆட்கொண்டு அறியும் தாளுடையார் என்னுடைய இச்சையை அறிந்து அறிவிக்கும் திருவருளாகிய அற்புதமான திருவடியை உடையவன் என்று சொல்லி தாளுடையான் தொண்டர் தலைக்காவலன் தொண்டர்களை காப்பவன் என்ற அற்புதமான செய்தியையும் அங்கே சொல்லி இந்த வெண்பாவில் என்னுடைய பிறவி சூழலிலிருந்து என்னை மீட்டான் என்ற அற்புத செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக அருட்குருநாதனுடைய கருணையை இங்கே குறிப்பிடுகின்றார். 97 தூலத்து அடுத்த பளிங்கின் துலக்கம் என தூலத்தே நின்று துடங்காமல் காலத்தால் தாளை தந்து என் பிறவி தாளை அற விழித்தார்க்கு ஆள் அன்றி என்மாறதற்கு. முந்தைய பாடலுடைய தொடர்ச்சியாக இந்த பாடலை அவருடைய திருவடி தீட்சையினுடைய பெருமையை இங்கே குறிப்பிடுகின்றார். பிறவித்தாள் என்றால் பிறவி நோய். அற விழித்தார்க்கு என்னுடைய பிறவி நோய் நீங்குமாறு அற விழித்தார். அற விழித்தார்னா நயன தீட்சை அளித்தார் என்ற செய்தியை கூடுதலாக இங்கே திருவடி தீட்சைக்கு அடுத்ததாக நயன தீட்சையும் கொடுத்தார் என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார். உயிர்கள்பால் குறிப்பு உயிர்கள்பால் வைத்த அருளே காரணமாய் குருவாகி எழுந்தருளி தன்னை உய்வித்தருளிய முதல்வனது பெரும் கருணையை நன்றியுடன் போற்றுகின்றார். குருவாகி எழுந்தருளி தம்மை உய்வித்தருளிய அந்த குருநாதருடைய பெருங்கருணையை நன்றியுடன் போற்றுவதுதான் இந்த பாடல். தூள பருப்பொருள்களை சார்ந்துள்ள படிக்கல் தன்னை அடுத்துள்ள பொருள்களின் பல நிறங்களால் தன் இயல்பு மறக்கப்பட்டு கலக்கமுற்றார் போல. ஒரு படிகம் இருக்கு, அதனுடைய நிறம் மென்மையாக இருக்கலாம். ஆனால் அடுத்து உள்ள பல நிறம் நீலம், சிவப்பு, பச்சை, மஞ்சள் எந்த நிறமோ அந்த நிறத்தை சார்ந்தே இருந்து இது இந்த நிறம் என்று தெரியாமல் கலக்கமுற்ற ஒரு படிகக் கல்லை போன்று அதனுடைய உண்மையான நிறமாகிய வெண்மை வெளிப்படாமல் பச்சை, நீலம் இப்படி பல கலர்களை அங்கே கொண்டு தாங்கி அது கலக்கற்று எந்த நிறம் என்று சொல்ல முடியாத நிலையில் இருப்பது போல ஆன்மாவாகிய நான் உலக பொருள்களாகிய அம்மா, அப்பா, கணவன், மனைவி, தோட்டம், துறவு பாசங்களில் அகப்பட்டு அகப்பட்டு கலக்க முறாதபடி திருவருளால் இரு வினை ஒப்பு உண்டாக்கி மல பரிவாகம் வரும் பக்குவ காலத்தில் இப்படி அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, கணவன், மனைவி, பிள்ளைகள், காரு, பங்களா, தோட்டம், துறவு என்ற பாசங்களில் இருந்து மீண்டு
கலக்கமுற்ற நிலையில் இருந்து மீண்டு தன்னுடைய உண்மையான நிறத்தை வெள்ளை படிகம் எப்பொழுது காட்டுமோ அதுபோல கலக்கமுறாதபடி திருவருளால் இருவினை ஒப்பு உண்டாக்கி மலபரிவாகம் வரும் பக்குவ காலத்தில், இதுதான் நம்மளுடைய பக்குவ காலம். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுவது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்குமே கற்றல் கேட்டல். இப்பொழுது நம்மளுடைய சிந்தனை எல்லாம் சிவபெருமானிடத்தில் இருக்கு, குருநாதரிடத்தில் இருக்கு, வேறு எங்கும் செல்லவில்லை. இதுதான் பக்குவமற்ற காலம். இங்கே 2 நிலைகளை குறிப்பிடுகிறார். குருவாய் எழுந்தருளி வந்து தம்முடைய திருவடியை என் சிந்தையிலும் சென்னியிலும் பொருந்தும்படியும் முதல் பாடலில் சொன்னார். குருநாதர் அவருடைய திருவடியே என் சிந்தையிலும் சென்னியிலும், புறத்தே சென்னி அகத்தே சிந்தை. சென்னியில வைத்த திருவடி அகத்தே சிந்தையில வைக்கப்படும். சொல்லுவார், இன்பம் வெறிக்கு இருள் அகற்றி எங்கான்றும் துன்பம் தொடர்பறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துடையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டு. அகத்திலே சிந்தை, புறத்திலே பூவார் சென்னி மன்னன். அகத்திலே அவன் என்ன செய்தான் என்றார், அவனுடைய திருவடி சேவடி கண் என் சென்னி மன்னி சுடருமே என்று. ஆகவே முதலிலே அவருடைய திருவடி தீட்சையை குறிப்பிட்டு, இரண்டாவதாக அருள் கண்ணால், இந்த பாடலிலே அருள் கண்ணால் எளியேனை நோக்கி ஆட்கொண்டு அருளிய குருநாதர். இங்கே நயன தீட்சையை குறிப்பிடுகிறார். முதல் பாடலிலே திருவடி தீட்சையும் இங்கே நயன தீட்சையும் குறிப்பிட்டு இந்த இரண்டையும் பெருங்கருணையாக இங்கே குறிப்பிடுகிறார். என்றும் மீளா அடிமையாகி தொண்டு புரிவது அன்றி செய்தற்கரிய கைமாறு யாது உள்ளது. அவனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கைமாறு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அட பூவை எடுத்து போடலாம்னா பூவும் சிவபெருமான் கொடுத்து, அட தண்ணி எடுத்து ஊத்தலாம்னா அதுவும் சிவபெருமான் கொடுத்து. மீளா அடிமையாய் தொண்டு புரிந்து அன்றி வேற என்ன நான் செய்யறதுக்கு? அவன் திருவடியில போய் விழுந்து விழுந்து எடுத்து போடுறதை தவிர எனக்கிட்ட செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் அவனுடைய. செய்தற்கரிய கைமாறு யாது உள்ளது என்பால் ஒன்றும் இல்லை என்பதா. எதெடுத்தால் அவனுடைய ஒன்றும் இல்லை. இங்கே தூலம் என்று முதலிலே ஒரு குறிப்பிடுகிறார். தூலம் என்பது பருப்பொருள். இரண்டாவதாக தூலம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஐம்புலன் நுகர்ச்சிக்கு உரியவாக தோன்றும் உலக பொருள்கள், அதாவது கண்ணு காது மூக்கு இவைகளுக்கெல்லாம் எது முகப்பொருள், நுகர்ச்சிக்கு எந்த பொருள் இருக்கிறதோ அந்த உலக பொருள்களை இரண்டாவதாக தூலம் என்று குறிப்பிடுகிறார். பளிங்கி என்று குறிப்பிடுகிறார். தனக்கென்று ஒரு நிறம் இல்லாத சார்ந்ததாம் வண்ணம் தன்மை உடைய படிகக்கல்லை இங்கே குறிப்பிடுகிறார். ஆக உயிருக்கு இங்கே படிகக்கல்லை உதாரணமாக குறிப்பிடுகிறார். தனக்கென்று ஒரு திட்டம் இல்லை, தனக்கென்று ஒரு செயல் இல்லை, எல்லாம் சார்ந்ததாம் வண்ணம் தன்மை. உலகத்தை சார்ந்த போது உலகமாம் தன்மையும், சிவத்தை சார்ந்த போது சிவமாம் தன்மை. தங்கக்கடையில ஒருத்தன் வேலைக்கு போனான்னா தங்கத்தை பத்தி அனுபவம், அரிசி கடையில ஒருத்தன் வேலைக்கு போனான்னா அரிசி அனுபவம். சார்ந்ததாம் வண்ணம் தன்மை உயிரினுடைய இயல்பை இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்தல் சாரப்பெறுதல். அடுத்தல்னா சாரப்பெறுதல். இங்க பளிங்கிக்கு பக்கத்தில் இருக்க வேறு நிறங்களே இங்கே அடுத்து என்று குறிப்பிடுகிறார். அதை சாரப்பெறுதல் என்று. துலக்கம் அத கலக்கம். இப்படியாக பச்சை நிறம் நீல நிறம் எல்லாம் சேர்ந்து ஒரு கலக்கமான நிறம். அம்மா பாசம் அப்பா பாசம் அக்கா பாசம் அண்ணன் பாசம் காரு பங்களா தோட்டம் பரவு மக்கள் பாசம். கலக்கம் ஒரு நிலை. பொருள்களில் பல வகை நிறங்களும் ஒருங்கு பதிந்தமையாய் தனக்கு உரிய நிறம்
புலனாக, அதாவது பளிங்கி தனது நிறம் என்னவென்று தெரியாது சார்ந்ததாம் வண்ணம் தன்மை உடையது போன்று ஆன்மாவும் சார்ந்ததாம் வண்ணம் தன்மை. அதனால் ஐம்புல நுகர்ச்சிக்குரிய உலக பொருளை சார்ந்து அவற்றின் தன்மை தன்கண் மீது ஊர்தலாக தன் இயல்பு இது என்று உரையாது கலக்கம் உருதன்மையான எனது ஆன்மா. ஐம்புல நிகழ்ச்சியாலே உலகப் பொருளை சார்ந்து அதனை சார்ந்து சார்ந்து அவற்றின் தன்மை தன்கண் மீது ஊர்தலால் ஆகா தங்கம் ஆகா வெள்ளி என்று ஊர்தலால் தன் இயல்பு இது என்று உணராது. ஐயோ நான் இறைவனுக்கு அடிமை என்று உணராது. ஐயோ அவனை நான் அடைய வேண்டுமே என்ற உணர்வு உணராது. தங்கம் வெள்ளி காசு பணம் என்று நான் சென்று சென்று கலக்கம் உரு தன்மையுடையதாகிய எனது ஆன்மா அப்படியாக கலக்கம் உற்ற எனது ஆன்மா கலக்கம் உறாதபடி குருநாதர் வந்து என்னை கலக்கம் உறாதபடி மலர்கடலும் பக்குவ காலத்தை உண்டாக்கி தனது திருவடியை தந்தருளினார். மேலும் அருள் நோக்கினார் நயன தீட்சையாலும் எனது பிறவி வேறறுத்தார் என்ற இரண்டு பெருங்கருணைகளை இங்கே குறிப்பிடுகிறார். திருவடி தீட்சை என்ற பெருங்கருணை அத்தனை வினைகளையும் பொசுக்கிய திருவடி தீட்சை மற்றும் நயன தீட்சை ஆகிய இரண்டு அந்த தீட்சைகளை குறிப்பிட்டு ஐம்புலன்களினுடைய என்னுடைய சார்பில் இருந்து என்னை நீக்கு. அதே மாணிக்கவாசகர் ஒரு பாடலிலே சொல்லுகிறார், அறவையேன் மனமே கோயிலா கொண்டான் அறவில்லா ஆனந்தம் மருளி பிறவி வேர் அறுத்து என் குடி முழு ஆண்ட இங்கேயா பெரிய குருவே பிடித்த பற்றிலே அருள்கிறார். அற்புதமாக சொல்லி இங்கே சிவஞான போதத்திலே ஒரு உதாரணம் வெண்பாக்கள். சிவஞான போதத்திலே மொத்தம் 81 வெண்பாக்கள். அதிலே ஒரு வெண்பாவை இங்கே குறிப்பிடுகிறார். பன்னிரம் காட்டும் படிக்கும் போல் இந்திரியம் தன்னிறமே காட்டும் தகை நினைத்து பன்னிரத்து பொய்ப்புலனை வேறு உணர்ந்து பொய்யா மெய்கண்டான் மெய்பொருள் குறுந்தவை மாம் வேறு என்று அற்புதமாக சிவஞான போதத்திலே ஒரு பாடலை சொல்லி இந்த பன்னிர படியத்துக்கு அங்கேயும் ஒரு உதாரணத்தை இங்கே எடுத்து உதாரணமாக சொல்லி இங்கே படிக்கின்ற பாடலிலே நமக்கு என்ன இங்கே சொல்லி இருக்கிறார் என்றால், தன்னால் சாரப்பட்ட பல நிறங்கள் தன்னை காட்டு நிற்கும் பளிங்கி போல ஆன்மா தன்னால் சாரப்பட்ட ஐம்பொறி இயல்பாய் நிற்கும். அந்நிறம் பளிங்கிக்கு வேறுமாறு போல ஒரு நாள் பளிங்கியை விட்டு பல நிறங்கள் மாறும் போல ஐம்பொறி தன்னின் வேறு என்று உணர்ந்து அது பொய்யாய் ஒளியும்படி தனது சிறப்பு இயல்பாகிய மெய்மை குருவினால் உணர்ந்து அந்த மெய்ப்பொருளுக்கு மீளா அடிமையானான் என்பதுதான் இந்த பொருள். ஆக இந்த பாடலிலே என்ன குறிப்பிடுகிறார் என்றால், அருட்குருநாதருடைய திருவடி தீட்சையினுடைய பெருமையும் அருட்குருநாதருடைய நயவன தீட்சையினுடைய பெருமையால் எப்படி ஒரு படியக்கல் பல நிறங்களை சார்ந்திருந்து ஒரு நாள் அந்த நிறம் அதை விட்டு போகும் காலத்தில் அது உண்மையான இது தோன்றுபடி போல உண்மையான நிறம் தோன்றுவது போல குருநாதனுடைய திருவடி தீட்சை நயன தீட்சையால் அந்த
என்னை பிடித்திருந்த அந்த உலக ஐம்பொறிகளுடைய அந்த அவையெல்லாம் நீங்கி என்னை நீங்கச் செய்து என்னுடைய பிறவி வேர் அறுத்தான் என்ற அற்புதமாக செய்து என்னுடைய பிறவிக்கு காரணமாகிய வேர் இறைவனுடைய அந்த குருநாதருடைய திருவடி தீட்சையாலும் அந்த நயன தீட்சையாலும் அறுபட்டது என்று சொல்லி அதற்கு சொல்லப்பட்ட உதாரணம் பளிங்கிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த சாரதாம் மன்னம் தன்மை ஒரு நாள் நீங்குமா போல குருநாதருடைய தீட்சையால் நிச்சயமாக என்னுடைய வினை நீங்கி இறைவனுடைய கருணையாலே குருநாதருடைய என்னுடைய பிறவி வேறு அறுத்தான் அந்த குருநாதன் என்ற செய்தியை சொல்லி அற்புதமாக நிறைவு செய்கிறார் அந்த 97வது பாடலிலே. அடுத்ததாக 98வது பாடல். ஆன்மா என்றும் இறைவனுக்கு அடிமை. ஆன்மா முத்தி பெற்றாலும் இறைவனுக்கு அடிமை என்பதுதான் என்னுடைய பொருள். ஆன்மா இறைவனுக்கு அடிமை. நம்முடைய சிவஞான போதத்திலே முதல் சூத்திரத்திலே ஒன்றலா ஒன்று என்று துவங்குகின்ற 5வது உதாரண வெண்பாவிலே சங்காரகாரனே உலகுக்கு முதல் என்று குறிப்பிடுவார். அதிலே 3 செய்திகளை குறிப்பிடுவார். ஒன்று, உடலும் உயிரையும் குறிப்பிட்டு, உடல் உயிரிலே எது முதல் என்றால் உயிர்தான் முதல். ஏனென்றால் உயிர்தான் உடலை இயக்குகிறது. அடுத்ததாக 2வது ஒரு செய்தியை குறிப்பிடுவார். உலகமும் இறைவனும் என்று குறிப்பிடுவார். அதிலே உலகம் இறைவனை இயக்குகிறதா, இறைவன் உலகை இயக்குகிறானா? இறைவன் தான் உலகை இயக்குகிறான். ஆகவே இறைவன் தான் முதல். முதலிலே உடலும் உயிரும், அதிலே உயிர் முதல் என்றும், உலகமும் உயிரையும் சேர்த்து அதிலே இறைவன் முதல் என்றும். 3வது நிலை, ஆன்மா முக்தி பெற்று விட்டது, இறைவனோடு பரிபூர்ணமாக கலந்து விட்டது, இறைவன் பேரின்பத்தை முழுமையாக நுகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே எது முதல் என்று சொன்னால் இறைவன் தான் முதல். ஏனென்றால் வழங்குபவன், பேரின்பத்தை வழங்குபவன் இறைவன், பெறுபவன் உயிர். ஆக வழங்குபவனே முதல்வன். ஆக எந்நிலையிலும் இறைவனே முதல்வன். எக்காலத்தும் எந்நிலையிலும் உயிர்களுக்கும் சடப்பொருள்களுக்கும் அனைத்திற்கும் முதல்வனாக இருப்பது இறைவனே என்று அந்த முதல் நூற்பாவிலே சங்காரமே முதல் என்ற மேற்கோளை சொல்லி நிறைவு செய்வார். அதுபோல் இங்கு ஆன்மா என்றும் இறைவனுக்கு அடிமை என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார். இக்கணமே முத்தியினை எய்திடினும், இப்பொழுதே நான் இறைவனிடத்திலே சென்று விட்டார், அக்கணமே யான் நினைந்த அக்கணமே ஆனந்தம் தந்திடினும், நான் நினைந்த அக்கணமே. அப்புறம் ஒரு மகாபாரதத்துல கூட பீஷ்மர் ஒரு வரம் வாங்கியிருப்பார், நான் நினைக்கும் போதுதான் இறைவனிடத்திலே சேர. அதுபோல அக்கணமே யான் நினைத்த அக்கணமே ஆனந்தம் தந்திடினும். சாமி ஒண்ணு செய்வாராம், அடியவர்கள் நினைச்சா, இப்போ நான் உன்னை சேரணும்னு நினைச்சா உடனே கொடுத்து சாமி என்னை கூப்பிட்டுக்கோன்னு சொன்னா உடனே அடுத்த நிமிடம் கூப்பிட்டுருவார், அடுத்த செகண்ட் கூப்பிட்டுருவார். ஒரு அடியவர் உண்மையான அடியவராக இருந்து, போதும் எனக்கு இந்த வாழ்க்கை, சாமி என்னை அழைத்துக்கொள் என்று சொன்னால் போதுமா உடனே அழைத்துக் கொள்வார். சட்டத்திட்டங்களை எல்லாம் தள்ளிவிட்டு உடனடியாக அழைத்துக்கொள். அதைத்தான் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன். அடியவர்களுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றி வைப்பார். பனக்கை மும்மத விளம்புரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்று அற்புதமாக அப்பச்சாமி சொல்வார். என்னுடைய சிந்தையே கோயிலா கொண்டான், இடமாக கொண்டான், ஊராக கொண்டான். ஆகவே இக்கணமே முத்தியினை எய்திடினும், யான் நினைத்த அக்கணமே ஆனந்தம் தந்திடினும். தற்கணத்தார்
அடியார் கூட்டம். நாயர்க்கும் நாய்க்கும் நான் அடிமை, எப்பொழுதும் அடியவர்களாகிய அவர்களுக்கு நாயகனாக இருக்கின்ற சிவபெருமானுக்கும் எம்புராட்டிக்கும் நான் அடிமை எப்பொழுதும். ஆயிருத்தல் அன்றியிலே ஞான். இந்த பாடலிலே என்ன சொல்ல வருகிறார் குறிப்பு என்றால், சிவஞானம் பெற்ற அதன் பயன் இறைவனுக்கு மீளா அடிமை செய்தலே என்கிறது. ஒரு ஆன்மா சிவஞானம் பெற்றுவிட்டார், இது போன்ற வகுப்புகளிலே சிவஞானத்தை பெற்றுவிட்டார், உளவாரம் போன்ற பணிகளிலே சென்று சிவஞானம் பெற்றுவிட்டார், திருமுறை போன்ற பாடல்களே சென்று சிவஞானம் பெற்றுவிட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், மீளா அடிமை செய்தலே கடன். நமக்கு என்ன கடன்னா மீளா அடிமை செய்தல். மீளா அடிமைனா அன்றும் இன்றும் என்றும் அவனுக்கு அடிமை. நீல நின்னைந்தடியே, இதான் மீளா அடிமை. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. அற்புதமான செந்துருத்தி பண்ணிலே, சுந்தர பெருமானுடைய ஒரே ஒரு செந்துருத்தி பண்ணிலே இருக்கக்கூடிய அற்புதமான பாடல் திருவாரூர். அப்ப அவர்களுக்கு தொண்டு என்னவென்றால், இது போன்ற வகுப்புகளே சேர்ந்து ஞானம் பெற்று நாம் செய்ய வேண்டியது இறைவனிடத்திலே மீளா அடிமை என்று, அன்றும் இன்றும் என்றும் அடிமை என்பதைத்தான் மீளா அடிமை என்று குறிப்பிடுகிறார். சைவ சமயம் கூறும் முத்தியினை நான் இப்பொழுதே எய்த பெற்றாலும். அத்வைதமாக இறைவனிடத்தில் நான் முத்தி பெற்றான். அத்வைதம்னா இன்மை அண்மை மறுமை என்ற அத்வைத கொள்கையில, இன்மை என்றால் இரண்டு இல்லை ஒன்று என்று பொருள். இரண்டு இல்லை ஒன்று, பிரம்மமே ஒன்று. நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம், இரண்டு பொருள் அல்ல. பாலும் சர்க்கரை இரண்டு பொருள். ஆனால் இரண்டு பொருளுடைய இருப்பை மறுத்து இது இரண்டும் ஒரு பொருளே என்று சொல்லுகின்ற நிலைதான் அந்த அத்வைதம் இரண்டு இல்லை ஒன்று என்று பொருள். நாம் சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்தினுடைய அத்வைதம் என்னவென்றால், இரண்டு அல்ல ஒன்று. இல்லை என்பது அல்ல, அல்ல ஒன்று. என்ன சொன்னீங்க சார்? பாலும் சர்க்கரையும் இரண்டுதான், ஆனால் அது பிரிக்க முடியாத கலப்பின் ஒன்றாக இருக்கிறது என்பதை இரண்டு அல்ல ஒன்று என்று குறிப்பிடுகிறார். மற்றது நீதி அநீதி மாறுதலையை குறிப்பது. ஆகவே நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறும் முத்தியின் நான் இப்பொழுதே எய்த பெற்றாலும் சைவ சித்தாந்தத்தின்படி இறைவனாகிய பாலில் சர்க்கரையாகிய நான், இல்லைன்னா சர்க்கரையாகிய இறைவனிடத்திலே பாலாகிய நான் கலந்தவுடன் பிரிக்க முடியாத இருபொருளின் கலப்பாக இருக்கின்ற நான் இப்பொழுதே அவனோடு கலந்து விட்டாலும், சர்க்கரையாகி அவனோடு இந்த பால் கலந்து விட்டாலும், நான் என்னறிய அப்பொழுதே இறைவன் விரைந்து பேர் இன்பத்தை தந்து அருளினான். நான் என்னறிய அப்பொழுதே இறைவன் விரைந்து பேரின்பத்தை தந்தருளினான். ஆக இங்கே அப்பேற்பட்ட பெருமானுடைய அடியவர்களுக்கு நாயகக்கும் நாய்க்கும் அடிமை, நல்ல அடியார் திருக்கூட்டத்தினுடைய தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமான் அவனோடு விருப்பின்றி நிற்கின்ற எம்பிராட்டியும்
சிவ சிவ பிரிப்பின்றி நிற்கின்ற நிலை. இரண்டு சீக்கும் இடையில் வா, இரண்டு வாக்கும் இடையில் சீ. உடையால் உந்தன் நடுவிற்கு, உடையால் நடுவில் நீ இருத்தி. அப்பேற்பட்ட சக்தியை பிரிப்பின்றி மிளகாயும் காரமும் போல், மலரும் மனமும் போல், பழமும் சுவையும் போல் பிரிக்க முடியாது இருக்கக்கூடிய, குனியும் குணமுமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நல்ல அடியார் திருக்கூட்டத்திற்கு தலைவனாகவும் அவனை விட்டு பிரியாது தாதான்ய சம்பந்தத்தில் நிற்கின்ற இறைவியாகவும் அந்த இரண்டு பேருக்கும், பரம்பொருளுக்கும் பராசக்திக்கும், அம்முதல்வனுக்கு பிரிவர விளங்குகின்ற பராசக்திக்கு நான் எப்பொழுதும் அடிமையே, சிவசக்திக்கு நான் எப்பொழுதும் அடிமையே. அதை தவிர்த்து அடிமை அன்றி அந்த அடிமை செய்ய தகுவது நான் அவனுக்கு அடிமை என்று சொல்வதை தவிர, அவனுடைய திருவடியை போற்றுவதை தவிர இந்த அடிமைக்கு செய்யத்தக்கது ஏதேனும் ஒன்று உண்டா என்றால் இல்லை. கைமாறி என்ன செய்வேன்? என்கிட்ட என்ன இருக்கு? எதை எடுத்தாலும் சிவபெருமானுடையதா இருக்கு. எனக்குன்னு இந்த உலகத்தில சொந்தமா ஒண்ணும் இல்லை. ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, அன்பு மட்டும்தான் இருக்கு. அந்த அன்பை நீ கொடுத்த பொருள்களால் பரிமாற்றம் செய்து அன்பை பெருக்கி 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 அமுது ஊற ஊற, என்னுடைய காயத்துள் அமுது ஊற ஊற பெருகி பெருகி நான் நெக்குள் ஆர்வம் மிகுந்து உருகி உருகி என்னால் வேற என்ன செய்ய முடியும்? நீ கொடுத்த பாடல்களை பாட முடியும், நீ கொடுத்த பூவை உனக்கு போட முடியும், நீ கொடுத்த நீரை உனக்கு அபிஷேகம் செய்ய முடியும். இதை தவிர எனக்கு செய்வதற்கு என்ன இருக்கிறது? இல்லை. பெரிய புராணத்திலே ஒரு பாடலை இங்கே குறிப்பிடுகிறார். கேடும் ஆக்கம், கேடும் ஆக்கம், கெட்டதும் நல்லதும் என்று பொருள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கும் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். கேடும் ஆக்கமும் இருவினை ஒப்பு என்று பொருள். இங்கே நல்லது கெட்டது, இன்ப துன்பம் என்று பொருள். திருவினார், அப்படி இன்ப துன்பம் கெட்ட திருவினார் யாருன்னா நாம தான். அங்கங்க போய் தேட வேண்டும். கொஞ்சோண்டு லேசா இருக்கலாம், இல்லாம இருக்காது. இருந்தாலும் நம்முடைய ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முந்தைய நிலைமைக்கும் இன்னைக்கு நிலைமையை நீங்களே சிந்தித்து பாருங்க. நிச்சயமாக நம்மிடத்திலே இருவினை ஒப்பு மேலோங்கி நிற்கும். இப்ப எத்தனை கோடி கொடுத்தாலும் நமக்கு வேண்டாம், ஆளை விடு, சாமி இருக்கார் போதும், எனக்கு தேவையான பொருள் கொடுத்திருக்கார், எஞ்சிய காலம் கொஞ்சம் எனக்கு இருக்கிறதுக்கு போதும். இருவினை ஒப்பு நம்மிடம் நிறைய இந்நேரம் வளர்ந்திருக்கும். மந்ததரம் மந்தம், தீவிரம் தீவிரத்தரம். நிச்சயமாக நம்மிடத்துல தீவிர தரம் இல்லை என்றாலும் கூட ஓரளவு தீவிரத்தில இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் நாம தான் அடியார். அவர்களுக்கு ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கும். ஒரு செம்பொன் 1 கிலோவுல பக்கத்துல இருந்தாலும் 1 கிலோவுல நம்ம வீட்டுக்கு போடுற ஓட்டு கூரை மேல போடுற ஓடு இருக்கு, அது 1 கிலோ இருக்கு. இங்க தங்கமும் 1 கிலோ இருக்கு. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற நமக்கு அந்த தங்கமும் ஓடும் ஒன்றாகத்தான் தெரியும். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கும். அப்படிப்பட்ட நிலை வந்த நாம் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி அவனை கும்பிடுறதை தவிர அந்த அன்பு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி அவனை கும்பிடுறதை தவிர அன்பால என்ன செய்யறது? இன்னிச்சை வீணையார் யாழினர் ஒருவார், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவார், துண்ணிய வினைமலர் கையினர் ஒருவார்.
தொழுகையர் அழுகையர் துவல்கையர் உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கின. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒருவருக்கு வீடு பேர் இருந்தா ஐந்தான்னு கொடுத்தா கூட அதை பத்தி கவலையே படாம இறைவனிடத்திலே அப்படியே லயித்து நிற்பார்களாம். இந்தா வீடு பேர்னா கூட அதை கூட விரும்ப மாட்டார்களாம். அந்த நிலையில் இருவினை ஒப்பு பெற்று சிவம் அவரும் ஒன்றாய் கூடி நிற்பர். கூடும் பண்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா. அந்த இடத்துல வீடு பேர் புரினா கூட அதை பத்தி சிந்தனையே இல்லாம இருவினை ஒப்பு பெற்ற அந்த ஆன்மா கூடும் அன்பில் கும்பிட்டுக் கொண்டே இருப்பர் சிவபெருமானை என்பதை தவிர என்ன சொல்வதற்கு இருக்கு? வீடும் வேண்டா விரலின் விளங்கின. அந்த தீரத்திலே விளங்கினார் என்பதை விரலின் என்று சொல்கிறார். இப்படி பெரிய புராண பாட்டிலே இருவினை ஒப்பு பெற்ற ஒரு ஆன்மா எந்நிலையில் இருக்கும் என்பதை சொல்லி இங்கே கண்டு எந்த என்று திருவந்தாதியிலே இன்னொரு பாடலையும் இங்கே உதாரணமாக சொல்கிறார். கண்டு எந்த என்று இறைஞ்சி உன்னை தரிசித்து என் தந்தையே என்று நான் இறைஞ்சி. அம்மையார் சொல்றாங்க இறைவனிடத்துல, காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில, உன்னை கண்டு என் தந்தையே என்று இறைஞ்சி கைப்பணியால் செய்யனே திருத்தொண்டு அடியே செய்யாமல் இருப்பேன். ஆனால் உன்னை பார்த்துட்டு நான் திருத்தொண்டு செய்யாமல் இருப்பேன். அண்டம் பெறினும் அது வேண்டேன். உனக்கு திருவடிக்கு தொண்டு செய்த தவிர நீ அண்டத்தையே கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. அண்டஞ்சேர் அண்டம் பெறினும் அது வேண்டேன். துண்டஞ்சேர் விண்ணால் துண்டனா பிறை நிலவு துண்டாலும் மின்னாலும் திங்களாய் மிக்குலகம் ஏழினுக்கும் கண்ணாலா. சிவபெருமானை குறிப்பிடுகிறார். ஈதன் கருத்து இதுவே என் கருத்து. சாமி, உன்னை நான் உன்னுடைய இறைவன் என்று தெரிந்து உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்வது அன்றி நீ அண்டமே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். துண்டஞ்சேர் விண்ணாலும் திங்களாய் மிக்குலகம் ஏழினுக்கும் கண்ணாலா என்று இறைவனை சொல்லி இதுவே என் கருத்து, இதே என் கருத்து என்று சொல்கிறார் என்று அற்புதமாக சொல்லி இந்த பாடலிலே ஆன்மா என்றும் இறைவனுக்கு அடிமை, முத்தி பெற்றாலும் இறைவனுக்கு அடிமை என்ற கருத்தினை இங்கே பெரிய புராண பாடலை வைத்தும் அற்புத திரு அந்தாதியை வைத்தும் தலைவனாகிய சிவபெருமான், அதாவது அடியவர்களுக்கு தலைவனாகிய சிவபெருமானும் சிவபெருமாட்டியும் மட்டுமே அங்கே அவர்களே இவர்களுக்கு தலைவன் என்று சொல்லி அவர்களுக்கு தொண்டு செய்வதை தவிர இந்த அடியவனுக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆகவே சிவபெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் தொண்டு செய்வது, அவருடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்வதை அன்றி நீ வீடு பேரை தந்தாலும் எனக்கு அது பெரிதாக தெரியாது, அண்டம் தந்தாலும் பெரிதாக தெரியாது என்று ஆன்மா இறைவனுக்கு என்றும் அடிமையே என்ற, முத்தி பெற்றாலும் அடிமையே என்ற செய்தியினைத்தான் இங்கு சொல்லி நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக 99வது பாடல் அடியார்க்கும் அடியேன் என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார். நம்மளுக்கு தெளிவாக அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தர பெருமான் சொல்லுவார். அதேபோல் நாமும் அடியாருக்கு அப்பால் மொழி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் என்றும் குறிப்பிடுவார். அதனால நம்மளை பாடவில்லையா சுந்தரர் என்று சொன்னால் நிச்சயமாக அத்தனை அடியார்களையும் பாடியிருக்கிறார். ஒரே சொல்லில் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்று நம்மையும் பாடி சென்றிருக்கிறார் சுந்தரர் என்ற அரிய செய்தியை சொல்லி, என்னை உடையவன் வந்து என் உடனாய் என் அளவில் என்னையும் தன் ஆளாக கொள்ளுதலால் என்னை அறிய பெற்றேன், அறிந்த அன்பர்க்கே ஆளாய் செறிய பெற்றேன் குழுவில் சென்று. இங்கே குழு என்பது அடியார் திருக்கூட்டத்தில் தொண்டு செய்தி நெருங்கி பழகுது. அடியார் கூட்டத்திலே நானும் நெருங்கி பழக ஆரம்பித்தேன். அதாவது நாவுக்கரசர் சொல்லுவார், வீடினார் உலகினில் விளிம்பிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூட சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாய். எங்கெல்லாம் அடியார்கள் கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நானும் தேடி தேடி ஓடி பாருங்க. 3 மணிக்கு எப்ப ஆகும் ஓடி பரபரந்து ஓடி வந்து
அப்படியே வேகமா வந்து இங்க உட்கார்ந்த பக்கத்திலே வகுப்பு முடிச்சேன். அங்கே ஒரே சத்தம். ஓடி வந்து கிடுகிடுன்னு அடியார் கூட்டத்தோட இணையணும்னு ஆர்வத்தோட வந்து இணை அதை இங்க அற்புதமா சொல்றார். குழுவில் சென்று இந்த குழுவிலே நான் வந்து இணைந்தேன். சங்கரா கலைக்கல்லூரி அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பாடத்தில் இணைய வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஓடி வந்து நானும் இழந்தேன். செறிய பெற்றேன். தொண்டுகள் செய்து நெருங்கி பழகினேன். பாருங்க, தமிழ்துறை தலைவர் இங்கே இவர், அங்கே அடியார் கூட்டம் எல்லாம் பாருங்க, எத்தனை சிந்தனை, எல்லாம் சிவபெருமானிடத்திலேயே சிந்தனை. இந்த 1.5 மணி நேரம் அப்படி செறிய பெற்றேன். குழுவில் சென்று நான் ஓடி வந்து உங்களோட இணைஞ்சு அப்படியே இந்த சிந்தனைக்குள்ள நானும் மூழ்கினேன். குறிப்பு: இறைவனுக்கு அடிமைப்பட்டோர் அடியார்க்கு தொண்டு செய்தலால் பெரும்பயனை இந்நூல் ஆசிரியர் தமது அனுபவத்தால் உணர்த்துகின்றார். திருக்கடவுர் உயர்ந்த நாயனார். இறைவனுக்கு அடிமைப்பட்டோர் அடியார்க்கு தொண்டு செய்தலால் பெரும் பயன் என்பதை, என்ன பயன் என்பதை இந்த நூலிலே, இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். அனாதியே என்னை அடிமையாக உடைய இறைவன் இன்று ஞான ஆசிரியராக உருக்கொண்டு இந்த ஆன்மாவை மானிட சட்டையாக தாங்கி என் முன்னே நின்று உனக்குள் நாம் நீங்காமல் என்றும் எழுந்தருளியிருப்போம். மாணவனே, உன்னை விட்டு என்றும் நீங்காமல் உனக்குள்ளே இருப்போம். இமைப்பொழுதும் உன்னை, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அதை போல இமைப்பொழுதும் உன்னை விட்டு நீங்காது இருப்போம் மாணவனே என்று உயிர் துணையாய் உடனிருந்து ஒன்றுக்கும் பற்றாத என்னையும், அப்பேற்பட்ட குருநாதரே, ஒன்றுக்கும் பட்டாத என்னையும்னா நாமெல்லாம் என்ன கதி, ஒன்றுக்கும் பட்டாத என்னையும் என்று குறிப்பிடுறார். அப்ப நம்மளுடைய நிலைமை எவ்வளவு கீழ்மையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து இன்றே நாம் தெளிந்து விட வேண்டும். உனக்குள் நாம் நீங்காமல் என்றும் எழுந்தருளியிருப்போம் என்று, என்றும் உன்னுடைய உயிருக்கு துணையாக நிற்போம் என்று உடனிருந்து ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் தன் அடியவனாக கொண்டு அருளியமையான. மாணிக்கவாசகர் சொல்லுவார், 2 அற்புதம் சொல்லுவார். உலகத்திலே எதிராக 2 அற்புதம்னா உலகத்திலே சிறந்த 2 அற்புதம் தான் இருக்கா, வேற எந்த அற்புதமும் இல்லையா. யாராலும் செய்ய முடியாத இந்த அற்புதத்தை இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த அற்புதம் 2 தானா. யானைக்குள்ள பானை போறதோ பானைக்குள்ள யானை போறதோ அற்புதம் இல்லையா. அதால எந்த பயனும் இல்லை. உயிர்களிடத்திலே இறைவன் குருநாதராக வந்து திருவடி தீட்சை கொடுத்தலே அற்புதமா. குருநாதர் வந்து திருவடி தீக்கை கொடுத்தலே அற்புதம். உன் அடியவர் கூட்டத்திலே என்னை கலந்து நிற்க வைப்பதே அற்புதம். இந்த 2 விஷயத்தை தான் சொல்றார் மாணிக்கவாசகர். அற்புதம் என்று குறிப்பிடுகின்ற 2. ஒன் மலர் திருப்பாதத்து அப்ப நாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். ஐயா, நான் எப்பேற்பட்ட மோசமானவையே என்னை கொண்டு வந்து உன் அடியர் கூட்டத்துல வச்சியே, நீ எவ்வளவு, உன் அடியர் கூட்டம் என்ன செய்வார்கள்? உன்னை நினைத்தே சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கெச்சுவார். உன்னை நினைத்துக் கொண்டே இருப்பார். நானும் அந்த கூட்டத்திலே ஒருவனாக மாறி. என்ன செய்வார்களா? தொண்டர்கள் தூசி செல்லீர், பக்தர்கள் சூழப் போகீர், ஒருத்தர் யோகிகள் பேரணி உண்டீர்கள், சிந்தரல் சித்தர்களே கடைக்கூலை செல்வீர்கள், அந்த நாடு ஆள்வதால் அல்லல் படை வாராமை. தொண்டர்கள்லாம் நம்ம கூட்டி கொண்டு சென்று விடுவார். ஆக 2 அற்புதம் தானா. அடியார் நடுவில் இருக்கக்கூடிய உன் மலர் பாதத்து அப்ப நாடு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார்.
உன் திருவடியை தீட்சை திருவடியை காட்டினாயே அது ஒரு பெரிய அதிசயம். இது ரெண்டு தான் உலகத்திலே பெரிய அதிசயம். நாம நினைக்கிறதெல்லாம் அதிசயம் இல்லை. அங்கிருந்து பிடிச்சா வானத்தை தொட்டா அளந்தா அதெல்லாம் அதிசயம். இது ரெண்டு தான் அதிசயம். அந்நிலையில் தன் அடியவனாக கொண்டு அருளினார் ஆன்மாவாகிய என் தன்மையினையும் உள்ளவாறு அறிய பெற்ற நீ என்னுடைய அடியார் நடுவுல உன்னுடைய அடியார் நடுவுல என்னை இருக்க வச்சதும் உன்னுடைய திருவடி தீட்சை கொடுத்ததுனால நான் என்ன அடைந்தேன்? என் தன்மையினையும் நான் உனக்கு அடிமை என்ற தன்மையினையும் உள்ளவாறு அறிய பெற்றேன். உள்ளவாறு அறிய பெற்றேன். உள்ளதை உள்ளவாறு அறிதலே ஞானம். அதாவது தன்னையும் தன் தலைவனையும் அறிய செய்தான். நான் யார் என்பதை தன் தலைவனையும் அறிய செய்தான். மெய்கண்டார் சொல்லுவார் அவையடக்கத்திலே, தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமை எகழார். இவர்தான் சைவ சித்தாந்தவர். தம்மை உணர்ந்து நான் ஒரு சிவன் அடிமை, தம்மை உணர்ந்து தமை உடைய தன் உணர்வார் அந்த அடிமையாகிய எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை உணர்வார். இவர்களே சைவ சித்தாந்தவர். அதுபோல் இங்கு தன்னையும் தன் தலைவனையும் உணரச் செய்தார். அந்நிலையிலே உள்ளவார் அறியும் மெய்யுணர்வு கைவரப் பெற்ற சிவஞான செல்வராகிய அடியார்களுக்கே துண்டுபட்டு அந்த நிலை எனக்கு எப்ப ஏற்பட்டதோ கண்ணுக்கு தெரிகின்ற சிவமாக விளங்குகின்ற அடியவர் குரு லிங்க சங்கம வழிபாட்டி சங்கமமாக விளங்குகின்ற அடியார். அற்புதமா ஞானசம்பந்தர் ஒரு பாட்டு பாடுவார் கொல்லி பண்ணுல. மருந்து வேண்டில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழல மருந்து வேண்டில் மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் குடி தேவன் தேவைய அருந்தவத்தோர் தோளும் அடிகள் வேடங்களே. அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்கள். அடியாருடைய வேடத்திற்கு அவ்வளவு சிறப்பாம். அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடம். உள்ளவாறு அறியும் மெய்யுணர்வு கைபெறப்பெற்ற சிவஞான செல்வர்களாகிய அடியவர்களுக்கு நான் தொண்டுபட்டு விட்டேன். ஏவல் பணி செய்து அம்மெய்த்தேவர் அந்த அந்த மெய்த்தவத்தோர் கூட்டத்தில் சென்று அடியவர் கூட்டத்தில் நானும் சென்று ஒரு அடியவனாக சேர்ந்து அவர்களை அணுகியிருக்கும் நல் பேச்சினை பட்டேன். நீ திருவடி தீட்சை கொடுத்தாய், அதனால் எனக்கு அடியவர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல பேரு கிடைத்தது. ஆக அவரிடம் தீட்சை பெற்றவர், அவரிடம் தீட்சை பெற்றவர், அவரை குருநாதராக கொண்டவர், அவரை குருநாதராக கொண்டவர் என்று உன் அடியார்கள் என்னை ஏற்றுக்கொண்டார். இனி இதற்கு மேல் யான் பெறுதற்குரிய பெரும் வேறு என்ன? உன் அடியார் கூட்டத்தில் என்னை வைத்தாய், அதற்கு மேல் என்ன பேர்? மாலர செம்மலனோன் தாள் சேர ஒட்டா அம்மலம் கலிய அன்பரோடு மறி அன்பரோடு மறி மாலர நேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம்தானும் பிறந்தார். அடியார் வேடத்துக்கு திருநாரையூர் விநாயகர் இரட்டைமணி மாலையிலே இதற்கு ஒரு பாடலை இங்கே உதாரணமாக எடுத்துக்கொண்டு என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் கெடுத்து தன்னை நினைய தருகிறார். என்னுடைய இடரை கெடுத்து சிவபெருமானாகிய தன்னை நினைய தருகிறார். புன்னை விரசுமகில் சோழவி என்னாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்தி முகத்தான். இந்த பாடலுடைய என்ன கருத்து என்றால் சிவபெருமானை நினைக்கின்ற பெரும் வரத்தினை தந்தான் அந்த விநாயக பெருமான் என்ற அற்புதமான செய்தியை இங்கே சொல்லி சுந்தரர் ஒரு பாடலிலே நமக்கு சொல்லுகின்றார். நொந்தா உன் சுடரே என்று காஞ்சி பதிகத்திலே நட்டராகத்தில் அமைந்த பதிகம்.
ஆழ்தான் பட்டமையார் அடியார்க்கு தொண்டுபட்டு ஆழ்தான் பட்டமையார் அடியார்க்கு தொண்டுபட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தே சேட்டார் மாளிகை சூழ் திருமேற்றளி உரையும் மாட்டே உன்னையல்லார் மகிழ்ந்தேத்த மாட்டே மாட்டே உன்னையல்லார் இனி மகிழ்ந்தேத்த மாட்டே என்று அடியார்க்கு தொண்டுபட்டேன் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே குருநாதருடைய கருணையால் திருவடி தீட்சை கொடுக்கப்பட்ட எனக்கு என்ன நிகழ்ந்து என்றால் அந்த அடியார் கூட்டத்தில் என்னையும் சேர்த்து கொண்டார்கள். அது மிகப்பெரிய எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. இதற்கு மேல் நான் பெற வேண்டிய பேர் என்ன இருக்கிறது? அடியார் கூட்டத்திலே என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை இங்கே அற்புதமாக சொல்லி நிறைவாக 100வது பாடல் வாழ்த்தாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. குருநாதருடைய திருவடியை வாழ்த்துகின்ற பாடலாக அமைந்து சிந்தையிலும் எந்த சிரத்திலும் சேரும் வகை வந்தவனை என் சிந்தையிலும் என் சிரத்திலும் சேரும் வகை வந்தவனை மண்ணிடை நாம் வாராமல் மீண்டும் இந்த மண்ணிடை நாம் வாராமல் மீண்டும் இந்த மண்ணிடை நாம் வாராமல் தந்தவனை அப்பேற்பட்ட பலனை தந்தவனை மாதியுடன் அம்மையுடன் எத்திரமும் வாழ்ந்து சாமி நீ அம்மையப்பராக இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்க என்பதல்ல, நீ வாழ்ந்தாதான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும், நீ சிறப்பாக வாழ வேண்டும். நீ சிறப்பாக அம்மையப்பரோடு வாழ்ந்தால்தான் நாங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க முடியும். மாதினுடன் எத்திரமும் வாழ்ந்து இருக்க என்பதல்ல, ஏது சொல்லி நான் வாழ்த்துவேன். எனக்கு நான் என்ன சொல்லி வாழ்த்துவேன்? நீ எப்போதும் நல்லா இருக்கணும் சாமி, நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். ஒரு வீட்டுல நம்ம எல்லாம் நிறைய பெரியவங்களை பார்த்தா, சாமி நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். அது போல சாமி நீ அம்மையப்பராக இந்த உலகத்தில் நன்றாக இருந்து ஆட்சி செய்யணும், இதை சொல்லி வாழ்த்துறத தவிர எனக்கு என்ன சொல்லி வாழ்த்துவேன், எனக்கு என்ன தெரியும் என்பதை போல இந்த பாடலை அமைத்து நிறைவு செய்கின்றார். எனது நெஞ்சத்தாமரையில் மற்றும் எனது சிரத்திலும் அவனது செந்தாமரை திருவடி அகத்திலும் புறத்திலும் பொருந்தும் வண்ணம் குருநாதர் திருமேனி கொண்டு சிவபெருமான் ஆண்டைய தேவநாயகம் என்ற ஆன்மாவை சட்டையாகத்தாய் எழுந்தருளி அடியேனை ஆட்கொண்டு அருளியவனும் மீண்டும் இந்த மண் உலகில் வந்து பிறந்து உழவாதவாறு, மீண்டும் இந்த மண் உலகில் வந்து பிறந்து உழவாதவாறு மெய் உணர்வு நல்கி சிவபோகமாகிய பேரின்பத்தை நல்கி, அவனுடைய பேரின்பத்தை நல்கி தம்மில் பிரிவிழா எம்பிராட்டியாகிய திருவருள் அன்னையுடன் எவ்விடத்தும் எக்காலத்தும் மண்ணுயிர்களாகிய நாங்கள் உயிர்த்து வாழ்ந்திருத்தல் வேண்டும் என. சாமி நீ நல்லா இருந்தாதான் இந்த மண் உயிர்கள் சிறப்புடைய இந்த உயிர்கள் இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ முடியும். நாங்கள் நன்றாக இருப்பதற்காக நீ நன்றாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதன்றி சொல் கடந்த பெருமானை, அப்பேற்பட்ட பெருமானை நான் என் சொல்லி வாழ்த்துவேன், என் சொல்லி வாழ்த்துவேன், ஏது சொல்லி வாழ்த்துவேன் என்று அம்முதல்வனது பேரருளால் அம்முதல்வனை பிரிவரக் கூடி முயங்கி ஆனந்த வெள்ளத்துள் திளைத்து மகிழும் நிலையினை இன்று என்றார். ஆக இன்று நான் என் சொல்லி வாழ்த்துவேன். அப்படி பெருமானிடத்திலே மகிழ்ந்த நிலையிலே பொங்கி பூரித்து நிற்கின்ற நிலையிலே நான் என்ன சொல்லி வாழ்த்துவேன்? சொல்வதறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி என்று பெரிய புராணத்திலே சாமி சொல்வார். நான் என்னத்தை சொல்லி வாழ்? அற்புதமாக சொல்லுவேன்.
அம்முதல்வன் பேருள்ளால் அம்முதல்வனை பிரிவரக்கூடி முயங்கி ஆனந்த வெள்ளத்துள் திளைத்து மகிழும் நிலையினை இன்று என்றார். அதே போல சுந்தரரும் நடராஜ பெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது அந்த இன்று என்ற நிலையை அடைந்தார். மாறிலா மகிழ்ச்சியில் வளர்ந்தார் என்று குறிப்பார். 5 பேரையும் கண்களே உள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக என்று சொல்லி மாறிலா மகிழ்ச்சியில் வளர்ந்தார் என்று சொல்லி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மை கோனாகி யான் எனது என்று கூத்தாட்டி அவனை வானாகி நின்றாயையும் சொல்லி வாழ்த்துவனை. நான் என்னத்தை சொல்லி வாழ்த்துவேன்? எல்லாத்திலையும் அவன் தான் இருக்கான். அவன் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. நான் உடம்பு இருக்கிறேன்னா அதுக்கு உலகமும் அவனா இருக்கான், உடம்பும் அவனா இருக்கான், பேசணுமா அவனா இருக்கான். ஆக அற்புதமாக சொல் உலகமாகவும் பொருளுலகமாகவும் நிற்கிறான். எல்லாம் நான் என்னத்தை சொல்லி அவனை பாடுவேன்? என்னன்னு சொல்றது தெரியலையே. அற்புதமாக சொல்லி. ஆக இந்த பாடலிலே மேற்குறிப்பாக சில விடயங்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று துவங்கி முதல் பாடலிலே, இந்த 100வது பாடலே மாதினுடன் எத்திரமும் வாழ்ந்து இங்கே வாழ்த்துவே, இங்கே இருக்க வாழ்த்துவே என்று நிறைவு செய்கிறார். சாமி, நீ இந்த உலக அம்மையப்பரே அம்மையப்பர் இந்த உலகுக்கு என்று சொல்லி, அப்படி இருக்கக்கூடிய நீ இந்த உலகத்திலே இருக்க வேண்டும், எங்களை விட்டு பிரியக்கூடாது, மண்ணுயிர்கள் வாழ வேண்டும். அதை சொல்வதை தவிர நான் வாழ்த்துவதற்கு இங்கு ஒன்றும் இல்லை. அம்மையப்பராயிருந்துதான் உலகையும் நம்மையும் காக்கிறான் என்பதை மீண்டும் உறுதி செய்து அம்மையப்பரே என்று நானும் முதலிலே பக்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து வருகுதோர் அமுது ஒத்தவர்க்கே சித்தியாய் இருக்கும் தேவர்களாய் இவரும் திருவுரு இருந்தவா பாரி சக்தியாய் சிவமாய், சக்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்து தனி முழு முதலும், சக்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்து தனி முழு முதலுமாய் அதற்கு ஓர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடங்குழாவினரே என்று அற்புதமாக இங்கே தாம் சொல்லுவார். அப்படி அற்புதமாக அம்மையப்பராக உலகை படைத்து அம்மையப்பராகவே நீ இங்கு இருக்க வேண்டும், உமக்கு நாங்கள் பாவனையாக திருக்கல்யாணம் போன்ற நிகழ்வுகளெல்லாம் செய்து எங்களுக்கு நீ ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களுக்கு எப்பொழுதும் அருள்பாலிக்க வேண்டும், உங்கள் அருள் நிலையிலேயே நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்மையப்பருடைய திருவடியை அம்மையப்பராக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் குருநாதராக எழுந்தருளி மானிட சட்டை தாங்கி ஆளுடைய தேவநாயனாராக அங்கே வந்த அந்த கருத்துணை இங்கே நமக்கு திருக்கைலாய பரம்பரை திருவாரூருடைய ஆதீனம் மட்டுமல்லாது உலகத்துக்கு ஜகத்குருவாக விளங்குகின்ற திரு காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் அவர்கள் உலகத்திற்கே குருவாக இருந்து அத்துணை ஆன்மாக்களையும் தனதாக்கி ஒரு சொட்டு மோர் பல சொட்டு பால் துளிகளை எல்லாம் தனதாக்குவது போல காஞ்சி என்ற ஒரு இடத்திலே இருந்து கொண்டு அத்துணை உலகத்தில் இருக்க ஆன்மாக்களையும் தனதாக்கி இந்த இணையதளத்தின் மூலமாக மட்டுமல்லாது எத்தனையோ திருத்தொண்டுகளை தமிழ்துறைக்கும் சைவத்துறைக்கும் செய்து வருகின்ற குருநாதருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி அவருக்கு ஒன்றையாகக்கூடிய நம்முடைய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கியும் அங்கே நமக்கு அருள்பாலித்து நம்மை அழைத்து இந்த வகுப்பினை எடுக்க சொல்லி அருள்பாலித்த நம்முடைய தமிழ்துறை தலைவர் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அற்புதமாக இந்த இணையத்திலே இந்த திருக்கை வழியாளரை முழுமையாக கேட்டு உணர்ந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி இன்றைய வகுப்பினை நிறைவு செய்கிறோம். திருவருளையும் குருவருளையும் போற்றி வணங்கி வான்மகில் வளாது பெய்கமலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் வாங்க நற்றவன் எழுதி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி ஐயா. நன்றி ஐயா.